ஒருவன் தினமும் ஒரு வயதான பழக்கடைக்காரரை அவமானப்படுத்துகிறான். ஆனால் உண்மை உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஒவ்வொரு காலையும் ஒரு மூதாட்டி சாலையோரத்தில் அமர்ந்து பழங்கள் விற்று கொண்டிருந்தார். வாழ்க்கை எளிதாக இருந்ததில்லை. பிழைப்பதற்கு அவரிடமிருந்த ஒரே வழி இந்த சிறிய கடைதான். நன்றாக உடையணிந்த ஒரு பெருநிறுவன ஊழியர் தினமும் அவரை கடந்து செல்வார். அவர் நின்று சில பழங்களை எடுத்து சத்தமாக கேட்பார். இவை புதிதாக இருப்பது போல் தெரியவில்லை. நீங்கள் விற்கும் பழங்கள் நல்லவைதானா? அவள் பதிலளிப்பதற்குள் அவர் ஒரு பழத்தை அவளிடமே திருப்பிக் கொடுத்து, முதலில் இதை சுவைத்து பாருங்கள் என்பார். அவள் தயங்குவாள். ஆனால் அவர் வற்புறுத்தியதால் ஒரு சிறு கடி கடித்துவிட்டு மெதுவாக, ஆம், இது நன்றாக இருக்கிறது என்பார். அவர் முகம் சுளித்து தலையை அசைத்து மேசையில் சிறிது பணத்தை எறிந்துவிட்டு, சரி, அப்படியானால் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இது வேண்டாம் என்று கூறிவிட்டு நடந்து செல்வார். இந்த வழக்கம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது. அருகில் இருந்தவர்கள் அந்த மனிதன் மீது கோபமடைந்தனர். ஏன் அவர் அவளை இப்படி அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று அவர்கள் வியந்தனர். ஒரு நாள் பக்கத்து கடைக்காரர் இறுதியாக கேட்டார், ஏன் அவரை பொறுத்துக் கொள்கிறீர்கள்? அவர் தினமும் உங்களை அவமானப்படுத்துகிறார், ஆனாலும் நீங்கள் எதுவும் சொல்வதில்லை. அந்த மூதாட்டி மென்மையாக புன்னகைத்தார். அவர் என்னை அவமானப்படுத்தவில்லை என்றார் அவர். கடைக்காரர் குழப்பத்துடன் பார்த்தார். நான் விற்கும் பழங்களை சாப்பிட எனக்கு வசதி இல்லை. அப்படி சாப்பிட்டால் எனக்கு பணம் நஷ்டமாகிவிடும். என் பிழைப்புக்கே போதுமான அளவு நான் சம்பாதிப்பது அரிது. அவர் சற்று நிறுத்தினார். அவரது கண்கள் இளகியிருந்தன. அது அவருக்கு தெரியும். அதனால் தினமும் அவர் பழங்களை வாங்குகிறார். அவற்றை என்னை சாப்பிட வைக்க ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார். உண்மையான கருணை எப்போதும் கனிவாக தெரிவதில்லை. சில நேரங்களில் அது கடுமையான வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும். ஆனால் ஆழ்ந்த அக்கறையுள்ள இதயத்தை கொண்டிருக்கும்.